ஏன்னா இந்த பைபிள் படிக்கிறது தான் ஜீவன் சொல்லும் போது இயேசு சொன்னாரு, அது இல்ல ஜீவன், என்னை அறிந்து கொள்கிறது ஜீவன். வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு, இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு. இந்த பாவத்திலிருந்து மனுஷனை மீட்க தான் இயேசு வந்தார் நம்ம நினைக்கிறோம். இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். அவர் செய்த அற்புதங்கள் எழுதப்பட்டா இந்த உலகமே பத்தாது அப்படின்னு யோவான் சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் குறிப்பிட்ட சில அற்புதங்களை மட்டும் இவங்க எடுத்து எழுதினாங்க? இந்த அற்புதங்கள் அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு குறிப்பாக குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், கண்ணு தெரியாதவங்களை பார்வையடை செய்தார். இதெல்லாம் திரும்ப திரும்ப அவர் செய்த அற்புதங்கள். அது மட்டும் இல்லை, இந்த இரத்தப்போக்குள்ள ஸ்திரீ தன்னை தொடும்படி அனுமதித்தார். இதெல்லாம் ஏன் குறிப்பாக எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், நியாயப்பிரமாண காலத்தில் இந்த பாலினம், இனம் மற்றும் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் மக்கள் தேவனிடத்தில் சேர முடியாதபடி தகுதிகளை செய்யப்பட்டாங்க. இப்போ ஒருத்தர் கண்ணு தெரியாமல் இருந்தது அல்லது குஷ்டரோகம் இருந்ததுன்னா அவர் தேவாலயத்தை பக்கமே வர முடியாது. ஏன்னா அவர் ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறாரு, அல்லது அவர் குடும்பத்தில் யாரோ பாவம் செஞ்சுருக்கிறாங்க, அவர் தேவனுக்கு பிரியமானவர் இல்லை, ஆகவே தான் இந்த வியாதி வந்திருக்குது, உன்னை தேவன் ஒதுக்கி வைத்திருக்கிறார், ஆகவே நாங்களும் ஒதுக்கி வைக்கிறோம். இதுதான் அவங்களுடைய கருத்து. நாங்கள் உன்னை ஒதுக்கலை, ஆனால் தேவன் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறதுனால நாங்களும் உன்னை ஒதுக்கி வைக்கிறோம். ஏன் தேவன் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு இதுதான் அடையாளம், இந்த வியாதி தான் அடையாளம்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு என்ன அறிவிக்கிறாருன்னா, தேவன் உன்னை ஒதுக்கி வைக்கலை, அப்படி எந்த சட்டமும் சொல்லலை, நீ செய்த பாவத்து நிமித்தமாக தான் உனக்கு இந்த வியாதி வந்ததுன்னு இவங்க சொல்கிறத நீ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை தொடுகிறேன், நீ சுகமாகிறாய், ஆகவே தேவன் உன்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் என்று நீ நம்பலாம். இந்த செய்தியை தான் இயேசு அவர்களுக்கு சொல்கிறார். மனிதர்கள் எப்பொழுது தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக, தேவைப்படாதவங்களாக, உபயோகமற்றவர்களாக கருதுகிறார்களோ அப்பொழுதுதான் தங்களை கீழான வாழ்க்கைக்கு ஒப்படைத்து விடுகிறார்கள், அல்லது பாவம் என்று சொல்லப்படுகிற செயல்களை செய்வதற்கு தங்களை விட்டு கொடுக்கிறார்கள். அதனால தான் ஒவ்வொரு மனுஷனும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக, அன்பு கூறப்பட்டவனாக உணர வேண்டியது மிக அவசியம். இதை தான் இயேசு இந்த ஜனங்களுக்கு செய்கிறார். இந்த மதங்கள் யாரை ஒதுக்கியதோ, மதங்கள் இதெல்லாம் நீ செய்ததுனால தான் தேவன் உன்னை புறக்கணிச்சிட்டாரு, நீ இப்படிலாம் வாழணும்னு சொல்லி மதங்கள் சொல்லும் பொழுது இயேசு சொல்றார், இல்லை, நான் தொடுகிறேன். அப்படியானால் என்ன அர்த்தம் சொன்னால், தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், தேவன் உங்களை சுகமாக்குகிறார், ஆகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்பதை சுவிசேஷமாக அறிவிக்கிறார். இதுதான் சுவிசேஷம். இன்றைக்கும் கூட எந்த சட்டங்களை சொல்லியோ அல்லது எந்த பிஹேவியரை சொல்லியோ, எந்த பிரசங்கியார் சொன்னாலும் சரி, எந்த மாதிரி உங்களை வற்புறுத்தி சொன்னாலும் சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த காலத்திலும் தேவன் உங்களை புறக்கணித்ததில்லை. இன்றைக்கும் கூட மத அடிப்படையில், புஸ்தகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் நீ செஞ்சினா தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதனால தான் உனக்கு இந்த வியாதி வந்திருக்கு, அதனால தான் உனக்கு இந்த பாடு வந்திருக்குன்ட்டு எவ்வளோ பேர் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் இயேசு சொல்கிறதுல உறுதியாக இருங்க, தேவன் உங்களை புறக்கணிக்கவில்லை, ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை காண்பிக்கவே நான் இவர்களையெல்லாம் தொட்டேன் என்று அறிவிப்பதற்காக இவைகளெல்லாம் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வேறொரு நபரிடத்தில் அங்கீகாரத்தையோ பாராட்டையோ எதிர்பார்க்க வேண்டிய, தேட வேண்டிய அவசியமில்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார்.